நமசிவாயா. எல்லா புகழும் அப்பன் ஈசன் ஒருவனுக்கே. இன்று நாம் பார்க்கக்கூடியது ஒரு சாதாரண விரத வழிபாட்டு நாள் அல்ல. நம் பிறவி கர்மாவை தீர்க்க மகாதேவனிடம் தஞ்சமடையக்கூடிய மகாசிவராத்திரி என்ற மகத்தான நாள். இந்த திருநாளில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. நாம் விரதமிருந்து சிவாலயம் சென்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி பல நன்மைகள் நம்மை வந்து சேரும். சிவாலயம் சென்று இரவு முழுவதும் கண் விழித்து விரதமிருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இரவு 11:55 முதல் 12:35 வரை சிவாலயத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ வழிபடலாம். வீட்டில் செய்யும்போது மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ இந்த பிரபஞ்சம் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போல அமைதியாக அமருங்கள். யாரிடமும் பேசாமல் ஒரே சிந்தனையுடன் மனமார கூறுங்கள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுங்கள். இனிமேல் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எந்த உயிர்களுக்கும் எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன். எனக்கு நடக்கும் நல்லதும் கெட்டதும் அனைத்திற்கும் என் அப்பன் ஈசனே நீங்கள்தான். இதற்கு பிறகு உங்கள் வேண்டுதல்களை மனதார கூறுங்கள். கண்டிப்பாக அடுத்த சிவராத்திரிக்குள் அவை நிறைவேறும். இதில் மிகவும் முக்கியமான ஒன்று, நீங்கள் சிவபெருமானிடம் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முடிந்த அளவு எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். ஏனெனில் கடவுள் கல்லில் மட்டுமல்ல, உங்கள் அன்பிலேயே இருக்கிறார். அன்பே சிவம். முடிந்தால் அந்த நாளில் பசியோடு வருபவர்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுங்கள். அது சிவனுக்கு செய்வதற்கான அபிஷேகத்துக்கு சமம். இந்த வருட மகா சிவராத்திரி உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றி மங்களகரமான ஒளியை தர வேண்டும் என்று அப்பன் சிவனை வேண்டி விடைபெறுகிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்களும் குடும்பத்தினரும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் ஓம் நமசிவாயா என்று எழுதுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நாங்கள் பகிரும் ஆன்மீக தகவல்கள் உங்களை வந்து சேரும். ஓம் நமசிவாயா. நல்லதே நடக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி.